அத்தியாயம் 2. இந்த பெட்டியை என்னிடம் ஏன் தருகிறீர்கள் என்று கேட்டேன். காரணமாகத்தான் உன்னிடம் தருகிறேன், பத்திரமாக வைத்திரு என்றார். இந்த பட்டு வஸ்திரத்தை பிரித்து நீங்கள் எழுதியுள்ளதை நான் படிக்கலாமா என்று கேட்டேன். அது நீ படிப்பதற்காக அல்ல என்றார் சிந்தாமணி சண்முகனார். அப்படியானால்? திருவேளூர் சங்கரன். காந்தனின் பங்களாவில் அந்த கார் அடங்கியது. 70களில் கட்டப்பட்டிருக்க வேண்டும். பழைய கருப்பு வெள்ளை படங்களில் வரும் பணக்காரர்களின் வீடு போல போர்ட்டிகோ முன்னால் தோட்டம், அதில் 2 மாடுகள் முட்டிக்கொள்வது போல் சிலை என்று பங்களாவில் பழமையின் மனம். இது எங்க அக்காவோட பங்களா, ஆனா இத அவங்க எனக்கு எழுதி வச்சிட்டாங்க என்றபடியே தேவனை உள்ளே அழைத்துச் சென்றான் காந்தன். அவர்கள் பின்னாலேயே ஒரு சேடிப்பெண் போல மௌனமாகத் தொடர்ந்தாள் ஆனந்தி.